இது எத்தனாயிரம் வோல்டேஜ் பவருக்கான அந்த சப்ளை தெரியுமா? இதுதான் சார் நாங்க எல்லாம் குளிக்கிறது லேடிஸ் எல்லாம். அவங்க துணி லேசா விலை இருக்கு, அதையும் அவங்க பார்த்துட்டு தான் போறாங்க. சோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு என்னன்னு கூட சட்டம் பண்ற சார் எந்த கவர்மெண்ட் வந்து. குளிக்கிற பாத்ரூம் பாருங்களேன், எங்களுக்கு தகுந்த மரியாதையே கிடையாது. இதே இடத்துல தான் இருந்து டிகிரி முடிச்சு அவங்களே பேப்பர்லயே வந்தாங்க. என் பொண்ணு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே நிக்கிறான் சார் எங்க பக்கத்துல. துணியெல்லாம் துவைக்கிறது, இங்க தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டு குளிக்கிறது, 68 குடும்பங்களுடைய நம்பிக்கை இந்த பையனும் மற்றும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான். சொல்லக்கூடாது, இருந்தாலும் மக்களுக்காக சொல்றேன். அந்த பொண்ணு வந்து எப்பயோ வயசுக்கு வந்துட்டாங்க. இங்க ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கிற இந்த பாப்பா ஒரு மாதிரியா பாக்குறது, இந்த அம்மாவை முத கொண்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல. மக்களே, இந்த செய்தியை பாக்குற நீங்களோ நானோ வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு பொழப்ப தளப்பை பார்த்துக்கிட்டு ஒரு 1 BHK 2 BHK வீட வாடகை எடுத்து ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதே சென்னையில நான் உங்களுக்கு ஒரு 68 குடும்பங்கள் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குடிசையா போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, ரிப்பன் பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த கற்பூர தெரு இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த தெருவுக்குள்ளதான் கிட்டத்தட்ட 68 குடும்பங்கள் 4 தலைமுறைக்கு மேல இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துல குடிசை போட்டு, அது குட்டி குட்டி பாக்ஸ போட்டு அங்கேயே குளிக்கிறது, அங்கேயே சமைக்கிறது, அங்கேயே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்றதுக்கு யார் காரணம்? ஏன் அவங்களால ஒரு வீட்டுக்கு போக முடியல, ஹவுசிங் போர்டுக்கு போக முடியல? இவங்களை அரசாங்கம் கண்டுக்கலையா? இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க மனிதர்களா இருந்தா. மக்களே, எனக்கு பின்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பாக்குறீங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு ஆம்பளை எல்லாம் கட்டிக்கிட்டு போறாங்கன்னா ஓரம் கட்டி ஒண்ணு கட்டிக்கு தான் வருவாங்க. ஆனா இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல இவ்வளவு துணி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதையே ஒரு வீடா பயன்படுத்துறாங்க இந்த அக்கா. அதுவும் குறிப்பா மழை டைம் வந்துருச்சுன்னு பாத்தீங்களேன், இது வந்து எலக்ட்ரிக் சுடுகாடு மாதிரி தான். எப்படா கரண்ட் கீழே அடிக்கணும்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஆபத்தான ஒரு வாழ்க்கையை இந்த அக்கா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதானக்கா உங்க வீடு? இங்க வந்து பாருங்களேன், இதெல்லாம் அக்காவோட பசங்க துணி, அவங்களோட வீட்டுக்காரர் துணி. இங்க பாருங்க, இங்கதான் பெட்டி படுக்க அவங்களுடைய பொருள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்க ஓரங்கட்டி மேல ஏறி அப்படியே படுத்துப்பாங்க. இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, இங்க பாருங்க, இது எத்தனாயிரம் வோல்டேஜ் பவருக்கான அந்த சப்ளை தெரியுமா? ஐயோ பாலா, இவங்க இங்க குடியிருக்கிறனால இதுல எதுவும் பாதிப்பாயிட்டு மக்களுக்கு கரண்ட் கிடைக்காம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தூக்கிட்டு வர வேண்டாம். இவங்க எந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான முறையில வாழ்றாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இங்க பாருங்களேன், இந்த செய்தியை பாக்குற நானும் நீங்களோ இந்த மாதிரி கரண்ட் கம்பத்துக்கு கீழே இந்த மாதிரி பொருளை போட்டு உங்களால 5 நிமிஷம் உட்கார முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அப்பேற்பட்ட வாழ்க்கைய அந்த அக்கா அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு குடும்பம், அப்படியே 67 குடும்பத்தையும் பாப்பாங்க. இங்கதான் நான் தூங்குறது. இந்த அடுப்பு அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கதான் சமையல் பண்ணுவேன். அதுவே மோடி இதுதான் சார் ஃப்ரீயா கேஸ் புக் பண்ணும் போது அதுலதான் நான் வாங்கினேன். இப்படி நின்பேன் சார், இப்படி நின்று தான் சமைப்பேன். இல்ல ரொம்ப வேக்காடா இருக்கும், அப்படியே இங்க நின்னுப்பேன். இங்க நின்னு சமைப்பேன். எல்லாம் அங்க உட்காந்துன்னு தேவைப்பட்ட பொருளெல்லாம் காய்கறி கட் பண்ணிப்பேன். இப்படி நின்னுன்னு இப்படி சமைப்பேன். மழை வந்தா இதுவும் கஷ்டம் சார், எங்களுக்கு சமைக்க முடியாது. இதுதான் சார் நாங்க எல்லாம் குளிக்கிறது லேடிஸ் எல்லாம். இங்க குளிச்சுட்டு எங்களுக்கு ட்ரெஸ் மாத்த கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எங்களால நின்னுன்னு கூட சாரி கட்ட முடியாது. அந்த சாரியை பொழுத்தின் வந்து இப்படிக்காதான் வந்து கட்டுவோம். எல்லாம் போவாங்க வருவாங்க. அதுவே எங்களுக்கு குளிக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டம் சார். இங்க இந்த செய்தியை பாக்குற உங்க வீட்டு பெண்களோ நம்ம வீட்டு பெண்களையோ ரோட்ல படுக்க விடுவோமா, ரோட்ல எதனா புழங்க விடுவோமா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல தான் படுத்திருக்கிறாங்க. இது வந்து அவங்க வீம்புக்குனே பண்றாங்களான்னா கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறையே இப்படித்தான், வேற வழி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வயசுதான். அப்பேற்பட்ட ஒரு அக்கா வந்து ரோட்ல படுத்திருக்காங்க பாய போட்டு. அங்க பாருங்களேன், ரோட்ல ஆளுங்க நடந்து போறாங்க, ஆம்பளை ஆள் போறாங்க, அவங்க துணி லேசா விலை இருக்கு, அதையும் அவங்க பார்த்துட்டு தான் போறாங்க. ஆமா சார், நான் வெளியே தான் தூங்கின்னு இருந்தேன். வெளியே தூங்கின்னு இருக்கும்போது 3 பேர் எல்லாம் படுத்துன்னு இருந்தோம். அவன் சைக்கோவா இல்ல நல்ல ஆளா தெரியல. ஒருத்தன் ஒரு 12:30 மணி இருக்கும் வந்துட்டு, இதுன்னா இது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எழுந்து பார்த்தா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே நிக்கிறான் சார் எங்க பக்கத்துல. அவன் எல்லாரும் எழுப்பி அவனை அடிக்க அவனுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து நாங்க தூக்கி போடுறோம். அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கவே இல்லை, அப்படியே நிக்கிறான். எங்களை பார்த்துன்னு எப்படி சொல்றது, கூச்சமா இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமா பண்ணின்னு நிக்கிறான். அந்த லாட்ஜில போயிட்டு இது போல சார், இது போல நின்னுன்னு இருக்கான், ட்ரெஸ் போட மாட்டான், நாங்க கிட்ட போனா எங்க கிட்ட வரான், நீங்க கொஞ்சம் 100க்கு போன் அடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, இல்ல எங்க லாட்ஜி உள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் நாங்க சொல்லுவோம்னு சொன்ன பிறகு, அப்புறம் நாங்களே 100க்கு போன் அடிச்ச பிறகு
போலீஸ்கார் 2 பேர் பைக்ல வர்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து அவன் போட்டான் சார். அவன்கிட்ட நாங்க ஒரு 3/4 மணி நேரம் நாங்க போராடிட்டு இருந்தோம். அவன் ட்ரெஸ்ஸே போடல. அதுல இருந்து தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் பயம். எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும், எவனா ஒருத்தன் வருவான், எவனா ஒருத்தன் வந்து நின்னுட்டு ஏதோ அந்த பையனுடைய அம்மாவை கூட மேல கை வச்சுட்டு போனான். அதுல இருந்து கொஞ்சம் உள்ள பாத்துக்கிறது சார். சோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க ஒரு தனி வீட்டுல இருப்பீங்க, அபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க. உங்க வீட்டு கிச்சன்ல மிக்ஸி வைக்க இடம் இல்ல, கிரைண்டர் வைக்க இடம் இல்ல, அஜிஜோ எங்க எதை இடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த விவி கோயில் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய கிச்சன் அடுப்பங்கரையே இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல எதனா சமைக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தோசை கறி குழம்புலாம் இல்லைங்க. என்ன சமைப்பீங்க? சாம்பார் தக்காளி சட்னி. சாம்பார் தக்காளி சட்னி, இந்த சாதத்தை கிண்டி சும்மா அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி தண்ணி சாதம் மாதிரி சாப்பிட்றதான். இங்க உட்காந்துப்பாங்க அம்மா, இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு மழை வந்தா சோத்துல தண்ணி உழுகும், ஒண்ணும் பண்ண முடியாது, ஓரங்கட்டி வச்சுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சு பட்னியா இருப்பாங்க. உங்களால என்னாலே முடியுமா? சத்தியமா முடியாது. நம்ம வீட்டுல கேஸ்ல என்ன பண்றோம், ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுங்க, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க அப்படிம்போம். ஸோ இப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, கம்பேர் பண்ணணும். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம், இந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு நாள் கூட உங்களால வாழ முடியாது மக்களே. மூணாவது என் தலைமுறை 3வது சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள இதே ரோட்ல இருந்து இந்த மழை, இந்த வெயில்ல, இந்த மழை காலத்துல வீடு இல்லாத கஷ்டத்துலயே அவங்களையே படிக்க வச்சு ஒரு டிகிரி முடிச்சு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து மேரேஜ் பண்ணியே கொடுத்துட்டோம் சார். இந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பு இல்லாத இடத்துல எப்படி நம்ம பொண்ணை வச்சுன்னுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்களும் மேரேஜ் பண்ணியே கொடுத்துட்டோம் பொண்ணை. இதே இடத்துல தான் இருந்து டிகிரி முடிச்சு அவங்களே பேப்பர்லயே வந்தாங்க. என் பொண்ணும் இந்த ஸ்ட்ரீட்ல இருந்தே இந்த பொண்ணு படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேப்பர்ல வந்தாங்க. இப்ப நான் நிக்கிறது இந்த அக்காவோட வீடு தான். இந்த வீடோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டே பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, 3 அடிக்கு 3 அடி தான். இங்கிட்ட ஒரு 3 அடி வச்சா முடிஞ்சு, இந்த பக்கம் 3 அடி வச்சா முடிஞ்சு. இதுக்குள்ளதான் இவங்களோட துணிமணி, சூட்கேஸ், பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இதுல ஓரத்துல கொஞ்சோண்டு இம்புட்டுக்கான இடம் இருக்கு, அதுலதான் அப்படியே நெருக்கி ஒடுக்கி அப்படியே படுத்துப்பாங்க. மழை வந்துச்சுன்னா கூட அங்கிட்டு மழை தண்ணிலாம் ஒழுகும். ஊருக்குள்ள வந்து பேனர் கட்டோட்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதை கிழிச்சிட்டு வந்தா இவங்க அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து தண்ணி ஒழுகும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அழுக்கு துணி, ஈரம்பட்ட துணியை துவைக்காம போடுறதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அது நம்மளுடைய கொழுப்பு, துவைக்காம விட்டுருவோம். ஆனா இவங்க வேற வழி இல்லாம துணி மணி எல்லாமே நனைஞ்சு இவங்க வீட்டுக்குள்ள இருந்தே அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் தான் வரும். அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு கூட சட்டம் பண்ணல சார் எந்த கவர்மெண்ட் வந்தோம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், மழையிலையும் காத்துலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். மழை வந்த ஒரு வாரமா போயிடுவோம். அப்போ கூட பார்ப்பாங்க எங்களை வந்து பார்ப்பாங்க, கார்பரேஷன்ல வந்து பார்ப்பாங்க, என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திறமை இல்லை, அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. ஏற்கனவே தோல் கம்பெனிலாம் நிறையா இருந்தது. இப்போ அந்த தோல் பிஸ்னஸ்லாம் போயிடுச்சு. இப்போ எதுவும் இல்லை, எல்லாம் லாஜ் ஆகிடுச்சு. லாஜ் ஆகிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்ச வேலை மாதிரி கூட இப்போ எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. நம்ம எல்லாருமே நம்மளோட அபார்ட்மெண்ட்ல இண்டிவிஜுவல் வீட்டுல வந்து ஷவர்ல தான் குளிப்போம். ஆனா இவங்களுடைய குளிக்கிற பாத்ரூம் பாருங்களேன், இதுதான். இந்த தார்பாயை தூக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. குளிக்கும் போது திரும்ப தார்பாயை போட்டுக்கிட்டு இங்க பாருங்களேன், இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, இதுல உட்காந்துப்பாங்க. உட்காந்து கார்பரேஷன் தண்ணி தான் குளிப்பாங்க. இதுல மேல இருக்கு பாத்தீங்களா, மேல ஃபுல்லா லாட்ஜ். அந்த லாட்ஜ்ல இருந்து அக்கா மாதிரிலாம் பாவாடை கட்டிட்டு அப்படி குளிக்கும் போது அந்த தருதலைங்க எட்டி பாப்பாங்களாம். இவங்களே பாவத்துக்கு வீடு இல்லாம இங்க உட்காந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க குளிக்கிறத எட்டி பாக்குறாங்க இந்த லாட்ஜ்காரங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்து வச்சு ஒரு வீடு போறதுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் பத்தலைங்க ஐயா. வருமானம் பத்தாததுனால தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இங்கே இருக்கிறோன்னு ஆசை கிடையாது. எங்களுக்கு வீடு கொடுத்துருந்தா இப்பயே நாங்கள் போயிட்டு இருப்போம், நிம்மதியாக இருந்திருப்போம். எங்களுக்கு வீடு கொடுத்த அப்புறம் கொடுத்துட்டு சில பேர் சொல்கிறாங்க வீடு கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐயா. கொடுத்தாங்கன்னா நல்ல சந்தோஷமா 4 பேர் மரியாதையாக அழகாக இருக்கலாம்னு தான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு யாரும் வீடு கொடுக்கல. இவங்களோட பாத்ரூமை பார்த்தீங்கல்ல, நம்மள மாதிரி அபார்ட்மெண்ட்லயும் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயும் ஷவர்ல நம்ம குளிக்கிறோம். ஆனா இவங்க இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறாங்க. இந்த தொகுதியை கண்ட்ரோல வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், வட்டம், மாவட்டம், பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேனே, உங்க வீட்டுல இருக்க பொம்பளையாளு, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, உங்க தங்கச்சிமார்களை இதுக்குள்ள போயிட்டு ஒரு குளிச்சுட்டு வாமானா வருவாங்களா? விட மாட்டீங்களா? நீங்க கேட்பீங்க, நாங்க என்ன போக்க தபலுகளா, எங்களுக்கு அந்த பொழப்பு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும், இவங்களோட உரிமைகள் உங்களுக்கு வேணும். இவங்களுக்கு 500 1000 கொடுத்து இவங்களை வந்து பொதுக்கூட்டத்தை கூட்டு போவீங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு வரும்போது பார்க்கலாமா எல்லாம் சொல்லுவான், எல்லாம் கணக்கு எழுதி போனோம், நீங்க போவாங்க அப்படி சொல்லிட்டு பத்தி விடுவீங்க. இவங்க வாழ்க்கைய ஒரு நாள் நீங்க வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு 8:30 மணிக்கு சேகர் பாபு ஐயா வந்து இங்க வந்தார். வந்துட்டு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டாரு. நாங்க இத்தனை வீடு இருக்கோம்னு சொன்னோம்.
பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த சேகர் பாபெல்லாம் இங்க வந்து பார்த்திருக்காரு. மழை பெய்யும் போது நீங்க போய் உங்களுக்கு தொல்லையா இருக்கும்ல, நீங்க சத்திரத்துல போய் இருங்கன்னு சொன்னாரு. ஒரு 3 நாள் போய் நாங்க சமூக நல சத்திரத்துல போய் இருந்தோம். எங்களுக்கு 3ஆவது நாள் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் டிஃபன் எதனா சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு 500 கொடுத்துட்டு இப்படிதான் சார் எங்களுக்கு தகுந்த மரியாதையே கிடையாது. ஆனா இந்த ஆட்சி நாங்க இவரை வர வச்சோம். இவர் வந்த பிறகுதான் சார் எங்களுக்கு நாங்க போய் தலைமைச் செயலர்ல பார்க்கும் போதும் லெட்டர் கொடுக்கும் போதும் எங்களை இங்க வந்து மதிச்சு உடனே தெருவையே கிளீன் பண்ணாரு அந்த சார். இப்போதான் சார் நாங்க கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கோம். சோ இந்த விவி கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய 68 குடும்பங்களும் இந்த தெரு முனையில இருக்கக்கூடிய இந்த அடி குழாயில தான் தண்ணி அடிச்சு எல்லா குடும்பங்களும் இங்கதான் வந்து துணியெல்லாம் துவைக்கிறது, இங்க தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டு குளிக்கிறது. சில பெண்கள் அங்க குளிக்க முடியல, துணிமணிகள் இருக்குன்னா இங்கே ஆம்பளைகள் பார்த்தாலும் வேற வழி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக பாவாடை மட்டுமே கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க குளிக்கிறது, பாவாடை கட்டிட்டு அப்படி நினைச்சிட்டு உள்ள போய் துணி மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அது கிராமம், அது வேற. அங்க வந்து காடு கறக்கமா வாக்கியா வரப்புன்னு இருக்கும், மறைவா அது ஒரு இயற்கை. ஆனா சிட்டிக்குள்ள, அதுவும் சென்ட்ரல் பக்கத்துல 1000 ஆண்கள் புழங்கக்கூடிய இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள உங்க வீட்டு பெண்கள் இந்த மாதிரி, நம்ம வீட்டு பெண்கள் இந்த மாதிரி பாவாடை கட்டிட்டு குளிக்க நம்ம அலோவ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனா இந்த குடும்பத்தோட ஆண்கள் வந்து வேற வழி இல்லையே, எங்களால ஒரு வீட்டை வாங்க முடியலையே, எங்க பெண்கள் வந்து நடு ரோட்ல உட்காந்து ஆம்பளையால் பார்க்க பாவாடை கட்டிட்டு குளிக்கிறாங்களே அப்படின்ற வருத்தத்துலதான் இருக்கிறாங்க. சோ இந்த விவி கோயில் தெருவில் இருக்கக்கூடிய 68 குடும்பங்களுடைய நம்பிக்கை இந்த பையனும் மற்றும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான். ஏன்னா இந்த பெரிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய காலத்துல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து படிச்சு என்ன பண்ண போறோமா, படிப்பெல்லாம் முக்கியமா, தொழில கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே படிக்காம விட்டாங்க. ஆனா இவங்க இப்ப வருத்தப்படுறாங்க, நம்ம ஏன் படிக்காம போனோம், நாம ஒருவேளை படிச்சிருந்தா நமக்கு ஒரு வீடு வாசலும் கட்டியிருப்போமே, இல்லாட்டி ஒரு ஹவுசிங் போர்டு வீடு கிடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய புக்தியும் சக்தியும் பயன்படுத்திருப்போம் அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அது காலம் வந்து போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப வந்து இந்த பசங்களை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. இவங்க நல்லா படிச்சு நாலு பண்ண வேலை வெட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட தலையெழுத்த இந்த பசங்க தான் மாத்த போறாங்க. உள்ள ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லக்கூடாது இருந்தாலும் மக்களுக்காக சொல்றேன். அந்த பொண்ணு வந்து எப்பயோ வயசுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை பொத்தி எப்படி வளர்ப்போம், வெளியில போகாதீங்க, ஆம்பளை கண்ணில் படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்குது, ரூம்ஸ் இருக்கு, நல்ல ரெப்புடேஷனான ஃபேமிலி மட்டும் அலோவ் பண்ணுவோம்ப்பா அப்படின்ற லாட்ஜ் இருக்குது. அது போக பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய லாட்ஜுகளும் இருக்குது. அங்க தனியா போட்டு பொம்பளை பிள்ளையில கூட்டிக்கிட்டு ஐடி கார்டு கொடுக்காம ரூம் போடுற நிறைய பயலுக வந்து இங்க ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கிற அந்த பாப்பா ஒரு மாதிரியா பாக்குறது. நைட்டு இவங்களாம் ரோட்டை தூங்குவாங்க பாத்தீங்களா, இவங்க தனியா போட்டு ட்ரெஸ் அவுத்து போட்டு அப்படியே அவங்கள வந்து பண்ற மாதிரி பாக்குறேன்னு சொல்லிட்டு பாலியல் ரிலேட்டடா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அம்மாவை முத கொண்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வரக்கூடிய ரூம் போடக்கூடிய அந்த குடியார பயலுங்க. சோ உள்ள ஒரு பாப்பா படுத்திருக்காங்க. அந்த பாப்பா வந்து வயசுக்கு வந்த பொண்ணு தான். இப்ப பகல் நேரத்துல படுத்திருக்காங்க. இங்க வீட்டுல பொம்பளை ஆளுங்க பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல இப்படிதான் இந்த பாப்பா இங்கேயும் படுத்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா சென்ட்ரலு, இந்த வியாசர்பாடி, இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய குடியார பயலுக குறுக்க மறுக்க சுத்துவாங்க. அவங்க கண்ணுல இந்த பாப்பாவை நிறைய பேர் பார்த்து இந்த பாப்பா அப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி ஓர கண்ணால வச்சு பார்த்திருக்காங்க. மொத்தத்துல பாதுகாப்பே இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இது குளிக்கிற இடம், ஒரு வசதி இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா, எல்லாம் இங்கதான் குளிப்போம், நாங்க இங்கதான் ட்ரெஸ் மாத்துவோம். ஆம்பளை பசங்க எங்க வேணா ட்ரெஸ் மாத்திப்போம், லேடிஸ் எங்க மாத்துவாங்க, இங்க துணி துவைப்பாங்க, இதா குழா. ஆமா, பொதுவா இதா குழா, எல்லாம் இங்கதான் பண்ணுவாங்க. இந்த தெருவுல பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஃபேக்டரி, நிறைய ரூம்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் இதுதான் அதிகமா இருக்கு. சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய புண்ணியவான்கள் சரிம்மா அப்படி ஓரமா தங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு நேரத்தை வந்தவங்க கிடையாது, கிட்டத்தட்ட 4 தலைமுறையா இவங்க அப்பா தாத்தா பாட்டில இருந்து இவங்க இதே தெருவுல தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த தெருவில் இருக்கும்போது இது ஓரளவுக்கு இடமே இல்லாம காலி இடமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தவங்க ஆட்கள்லாம் ஃபேக்டரி கட்டுறது, இந்த ஹோட்டல்ஸ் கட்டுறது அப்படி இப்படின்னு டெவலப் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மக்கள் 4 தலைமுறை இங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் சரிம்மா ஓரமா தங்கிக்கோங்க, எங்களுக்கும் தொந்தர வேண்டாம் உங்களுக்கும் தொந்தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பில்டிங்ஸோட புண்ணியவான்கள் வந்து சரிம்மா தங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த அக்கா பாத்தீங்கன்னா இவங்க இங்கதான் தங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இது 2 பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து லெதர் கம்பெனி, இந்த அக்கௌண்ட்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனி மேல இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால லீவு, அதனால அந்த அக்கா ஓரமா படுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனிக்காரங்களுக்கும் சரி அக்கா வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி ஆட்கள் இருக்கும்போது வெளியால் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாம் அக்காவோட ட்ரெஸ்ஸுங்க, அக்கா இங்கதான் படுத்துப்பாங்க. இவங்களோட இந்த ஏரியா பாத்தீங்கன்னா பெரியமேடு, எழும்பூர் தொகுதி கீழே தான் வருது.
ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அந்த கேவலமான ஆட்சியாளர்கள் ஒரு சில இந்த ஏரியா கண்ட்ரோல்ல வரக்கூடிய சேகர் பாபு அமைச்சர்லாம் இவங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஓட்டு மட்டும் தான் அவங்களுக்கு வேணுமா. இப்போ வந்து திமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, மக்கள் வந்து ஒரு ஆள் கணக்குக்கு வேணும் அப்படின்னா வேன் எடுத்து வந்துருவாங்களா, ஏறுங்க 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 எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் மணிக்கு தலைக்கட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து இவங்களை வந்து மொதன்னு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி ஏத்திட்டு போயிட்டு சொத்தை கொடுத்து அங்க இடத்துல நாங்க கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு மாதிரி கணக்கு காட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க ஓட்டு போடும் போது வந்து இவங்களை கூட்டிட்டு போவாங்க. மத்தபடி இவங்க வந்து, ஐயா சேகர் பாபு ஐயா, நாங்க வந்து ஒரு 4 தலைமுறை இங்க இருக்கோம், யாரையோ வீடெல்லாம் கொடுக்குறீங்க, எங்க ஒரு 68 குடும்பத்துக்கு ஒரு 68 வீடு கொடுத்தா என்னையான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் பாக்குறோமா, அதெல்லாம் பேப்பர்லாம் இது பண்ணணும், வாங்க நாங்க சொல்லிடுறோம் அப்படி சொல்லிட்டு சேகர் பாபு கேவலமான முறையில இவங்களை வந்து பத்தி விட்டுருக்காங்க. ஆனா சேகர் பாபு யாருக்கெல்லாம் வேலை பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிக, பெரிய கார்பரேட்டு, அந்த டிஎம்கேல சொம்பு தூக்குற ஆட்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏழைங்களுக்கு வேலை பார்க்கறதே கிடையாது. இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரெசிடென்சி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இந்த சென்ட்ரலுக்கு வரும்போது அந்த பயணிகள்லாம் இங்க வந்து தங்குறது, ஸ்டே பண்றது, போறது அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த பயணிகள் இந்த பக்கமா வரும்போது என்ன தெரியுது, ஒரு மாதிரி அடைஞ்ச மணிக்கு ஆளுகள் வந்து கச்ச கச்சன்னு இருக்காங்க, இந்த தெருல ஹோட்டல் இருக்கு, நாங்க எப்படி போக அப்படின்ற மாதிரி பயணிகள் அப்படி நினைக்கிறாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, 4 தலைமுறை இங்கே இருந்தவங்க, நாங்க ஹோட்டலை கட்டிட்டுமே அப்படின்றக்க அவங்கள பத்தி விட முடியாதுல்ல, அரசாங்கம் அவங்களுக்கு வீடு கொடுக்குற வரைக்கும் நாங்களும் மழை பெஞ்சிச்சா கார் பார்க்கிங் வந்து படுத்துக்கோங்கம்மா, ஏன்னா உதவிகள் தேவைப்பட்டா கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ஸ், இங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஆட்கள் அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இவங்க இங்க இருந்து நாங்க அப்புறப்படுத்த விரும்பல, இவங்களை அடிச்சு பத்தி விட விரும்பல, இவங்களுக்கு அரசாங்க சார்புல இருந்து ஒரு நியாயமான முறையில எங்களுக்கு வீடை கொடுத்து இவங்க நியாயமான முறையில போனா எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஏரியால வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் செஞ்ச புண்ணியத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காது. என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட புண்ணியம் என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் மெயின்ல தான் கட்டுறாங்க, இந்த பக்கம் இல்ல. சோ இந்த பக்கம் வச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கத்துல இருக்க 4 வீட மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி வருதுமா, தயவு செய்து அந்த பக்கம் ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை இன்னமும் அந்த பக்கம் அனுப்பி விட்டுருப்பாங்க. பாலா ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே நீங்க ஊருப்பட்ட சப்போர்ட்டை தூக்கிட்டு வர்றீங்க, அவங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாது, இவங்க எல்லாருமே வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க, இவங்களுக்கு ஹவுசிங் போர்டு வீடு கொடுக்காமல்ல கொடுத்துருப்பாங்க, இவங்க வாடகை விட்டுட்டு இவங்க வீம்புக்குன்னு இங்க வந்து குடியிருக்கிறாங்க, ஏன் இவங்க கூலி வேலை பாக்குறாங்கல்ல, அதுல ஒரு 4 காசை சேர்த்து வச்சு ஒரு 1 BHK ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து போலாம்ல, அதெல்லாம் இவங்க போக மாட்டாங்க பாலா ப்ரோ. இவங்க வந்து வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வருமானம் மூலயமா எதுக்கு காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், எதுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து 1 BHல இருக்கணும், அப்படியே ஓரம் கட்டி அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வீம்புக்குனே பண்றாங்க. பாருங்க இந்த ஹோட்டலை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, இவங்களுக்கு போயிட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு சில பேர் நீங்க தூக்கிட்டு வரலாம். அதையும் நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி இருக்காம அப்படி சொல்லிட்டு. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க இந்த வெயில் மழையில இந்த மாதிரியான குடிசை போட்டு இப்படி எங்க பெண் பிள்ளைகள் ரோட்ல குளிக்க வச்சு பார்க்கணும், எங்களுக்கு எல்லாம் தலையெழுத்தா, எங்களுக்கு ஹவுசிங் போர்டு கொடுக்க மாட்டிக்கிறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஆத்து பக்கம் கூவாத்து பக்கம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கும்பல் மக்களை மட்டும்தான் கரையோரமா இருக்கீங்க, உங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அந்த குடிசை மாற்று வாரியம் மூலமா அவங்களுக்கு வீடு கொடுத்துறாங்க. ஆனா இவங்க வந்து ஆத்து பக்கமே இல்லையே, இவங்க வந்து தெருவுக்குள்ள சந்துக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. இவங்க அதிகாரிகள்ட்ட கேட்காம என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆத்து பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை அப்புறப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல நாங்க வந்து ஒரு வீடு கொடுத்துருப்போம், நீங்க தெருவுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களை வந்து அப்புறப்படுத்த முடியாது, உங்களால எங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை, உங்களை அப்புறப்படுத்த வேண்டிய வேலையும் இல்லை, அதனால உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு, இவங்க எல்லாருமே கூலி வேலை பாக்குறவங்க. கூலி வேலைன்னா ஒரு நாளைக்கு 1000 2000 அந்த மாதிரி கிடையாதுங்க, ஒரு நாளைக்கு வெறும் 300. அதுவும் இங்க நிறைய லெதர் ஃபேக்டரி, அந்த சென்ட்ரல் அப்படிங்கும்போது நிறைய பொருட்கள், ரா மெட்டீரியல் வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வரும் பாத்தீங்களா, அதை வந்து ஹோல்சேல் கடைக்கு மீன்பாடி வண்டியில அங்கிட்டு இங்கிட்டு அப்படி போய் சப்ளை பண்றதா. அதுவும் 2000 பீஸ் வரைக்கும் இறக்கி ஏத்துனாதான் 150 ரூபா கொடுப்பாங்களாம். அதுக்கே அப்படியே மதியம் வரைக்கும் போயிடும், மதிய சாப்பாடு சாப்பிட்டு அடுத்து அப்படியே ஓடும் போது அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான் வரும். அந்த 300 ரூபாயில தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் 3 பேர் 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க பாருங்க வீட்டுக்கு தேவையான, அதுவும் கரண்ட் கூட கிடையாது, இவங்க வந்து சமையலுக்கு தேவையான மட்டும் தான் வாங்குறாங்க. விலைவாசி எங்க போகுது யோசிச்சு பாருங்க. 1 கிலோ தக்காளி என்ன ரேட்டு, அரிசி என்ன ரேட்டு சொல்லுங்க. நம்ம என்ன காட்டுக்குள்ளேயா இருக்கிறோம் மரத்துல ஏறி பழங்களை பிடி திங்கிறதுக்கு? இவங்களும் மனுஷங்க தானே. காய்கறி விலை, மளிச்சமெல்லாம் எவ்வளவு ரேட்டு போகுது. ஒரு நாளைக்கு 300 வச்சுக்கிட்டு எத்தனை பேர்த்துக்கு சமையல் சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு மிச்ச பணத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? கையில அம்மஞ்சலி வராதுங்க, வெறும் 50 ரூபா இருக்கும். நீங்க 50 ரூபாயை சேர்த்து வச்சு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அப்புறம் எப்ப நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து எப்ப நீங்க 1 BHK போறது? 1000 சொல்லுவாங்க, நாங்க கூலி வேலை பாக்குறோம், பணத்தை சேர்த்து வச்சு வீட்டுக்கு போக வேண்டியதானே, எங்க நிலைமை எங்களுக்கு தான் தெரியும், 300 ரூபாய் சென்னையில நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல இருக்கிற அந்த நியாயமான விஷயங்களும் சொல்றாங்க.
அதுக்கப்புறம் தான் எனக்கே தெளிவு வந்துச்சு. ஓகே, இவங்க வந்து இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணல, வீடு கொடுக்காம வேற வழி இல்லாம இவங்களுக்கு வீடு கிடைக்கலன்றதுக்கு தான் இங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து 1 BHKக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து போக தெரியாம இல்ல, இவங்க கூலி வேலைக்கு 300 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ இவங்க பக்கம் நியாயம் இருக்குது. ஆனா இவங்களை ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தின அரசியல்வாதிங்க பக்கம் நியாயமே கிடையாது. விவி கோயில் ஸ்ட்ரீட்ல மட்டும்தான் இந்த மாதிரி 68 குடும்பங்கள் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த ஏரியா ரிச்சி ஸ்ட்ரீட், சவுகார்பேட்டை, அப்புறம் வந்து இந்த சென்ட்ரல்ல இருந்து யானைகவுனி போற ரூட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள இந்த மாதிரி பூர்வீகமா பரம்பரையா சென்னையில பிறந்து வளர்ந்தாலுமே வீடு கிடைக்காம இந்த மாதிரிலாம் குடிசை மாதிரி ஒரு கொட்டகை மாதிரி போட்டுதான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி குளிக்கிறாங்க, எப்படி புழங்குறாங்க, எந்த மாதிரி சொசைட்டில கஷ்டப்படுறாங்க, எப்படி அரசியல்வாதிகளால ஓட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுறாங்க, சேகர் பாபு மாதிரியான ஆட்களை வந்து எப்படி இழிவா இவங்களை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ டிவிக்கே பார்த்துட்டு இருப்பீங்க, விஜய் அவர்களை பார்த்துட்டு இருப்பீங்க. டிவிக்கே கட்சிக்காரங்க எல்லாமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்புங்க, குறிப்பா ராஜ்மோகனுக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்ம தலைவர் தான் இவங்களுடைய அந்த தொகுதி கண்ட்ரோல் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு வீடு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதை தவிர்த்து வேற வழி இல்லை. இதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த செய்தியை பார்க்குற மக்கள் உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு நாள் உங்களால வாழ முடியுமா? இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.